ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாங்காவை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த மாங்காவை தோல்களோடு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக நம்ம குட்டி பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கை அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி குலுக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்து கடுகு வெடித்து வர்ற அளவுக்கு நல்லா வாசம் வர்ற வரை வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகிடாமல் நல்லா வாசம் வர்ற வரை இது மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் கருகிடாமல் நல்லா வாசம் வர்ற வரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது மாதிரி நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மசாலா பவுடரை உப்பு சேர்த்து குலுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காயில் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் தாளிப்புக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஊறுகாய் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் 1.5 ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நல்லாவே கலர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகுளுந்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கங்க. பெருங்காய பொடி சேர்த்தாதான் மாங்காய் ஊறுகாய் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கருகிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே சாதா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். தாளிப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான கலர்ஃபுல்லான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாங்காய் ஊறுகாவை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு 5 நாட்கள் நல்லா கிளறி விட்டு வெயிலில் வச்சு எடுத்துட்டோன்னா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை